உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே. சொல்றதுக்கு நான் என்ன சோழர் பரம்பரையா? சோத்துக்கே இல்லாதவன்பா. இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அப்ப என்ன பத்தி சொல்லவா? கேக்காட்டி இங்கிருந்து தள்ளி விட்டுருவேன். சரி சொல்லுப்பா. போலீஸ் என்ன திருடன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பொதுமக்கள் என்ன ரவுடின்னு கூப்பிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே நான் அந்த நெஞ்சுக்கு கீழே இருக்கிற வயிற்றுக்காக போராடுற ஒரு சாதாரண சொத்து கட்சி. ஆக மொத்தம் என் வாழ்க்கையில பிளாஷ்பேக்லாம் இல்லப்பா. சிம்பத்தியை கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா அது கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அத கரெக்ட் பண்ணிக்கமா. இந்த தொழில நீங்க ஒரு மேதை. மேல உங்களுக்கே தெரியும் நான் ஒரு மாமேதை. நெஞ்ச நக்கறண்டா. டென்ஷன் ஆகாதப்பா. பெரிய பணக்காரன் ஆகணுங்கிறது தான் நம்ம ரெண்டு பேருடைய லட்சியமே. இப்படி சின்ன சின்னதா திருட்டு பண்றதை விட்டுட்டு ஒரு பெரிய பேங்க்ல லம்பா கொள்ளை அடிச்சோம்னா டாடா பிர்லா ரேஞ்சில செட்டில் ஆயிடலாம். டீசன்சி ஸ்டைல மெயின்டைன் பண்ணுங்க பார்ட்னர். எஸ் கண்டிப்பா. ஏப்பா சாரே. ஸ்டைல் ஸ்டைல். சார் 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 செட் சார் சார். நீங்க தான் மேனேஜரா? பாக்குறதுக்கு பியூர் மாதிரி இருப்பாரு. ஆனா இவர் தான் மேனேஜர். நீங்க ஆடிட்டரா? யா, நான் ஆடிட்டர். இவரு ஜெனரேட்டர். உங்க பேங்க்ல எத்தனை பேர் டெபாசிட் பண்ணிருக்காங்க? 6000 பேர். இப்ப மணி 12. பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்கும்? 80 லட்சம். அந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து 65 லட்சம் ரூபாய் வரணுமே, வந்துருச்சா? வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அரபிக்கடல்ல 60 கப்பல், ஆஸ்திரேலியாவுல 60 ஃபேக்டரி, துபாயில 60 எண்ணெய் கிணறு. இவ்வளவு உங்களுதா? இனிமே தான் வாங்கணும். சோ முதல் கட்டமா நிதி திரட்டத்தான் உங்ககிட்ட வந்திருக்கும். அதனால இன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷன் எங்க கொடுத்துரு. சுட்டாதீங்க சுட்டாதீங்க சுட்டாதீங்க. டேய், பட்ட பகல்ல அதுவும் சிட்டிலேயே சென்ட்ரான இடத்துல பேங்க்ல நுழைஞ்சு சின்ன முகமூடி கூட போடாம கொள்ளையடிக்கிறானுன்னா பெரிய கிளாடிக்கிறா. சார் சார், அங்க ஒருத்தர் இருக்கா சார். சார் சார் பொம்பளைகளையும் எங்களோட போட்டு அடைங்க சார். பொழுது போக வேண்டாமா? கோ டேய், கும்பல கோ. சுட்ட தொப்ப மட்டும் இல்ல, துப்பாக்கி நாஸ்தியா போயிடும். கோ. மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே. நான் இன்னைக்கு பேங்க் லீவ். நான் கொள்ளையடிக்க போறேன். இது வெள்ளையடிக்க போறேன். டேய், கண்ணு தான் தெரியாது, காது மாட கேட்காது. டேய் டமாரா போடா. பார்ட்னர் கொலை கொலை. டேய், மேனேஜரை சுட்டுருவேன். நாங்களும் அதுக்கான வந்திருக்கோம். நான் இது பிரான்ச்னா உங்க தகுதிக்கு ஹெட் ஆபீஸ் போய் கொள்ளையடிங்கண்ணா. ரொம்ப பேசினா சுட்டுருவேன். கொஞ்சமா பேசினா சுட மாட்டீங்களாக்கு. நான் இது டம்மி துப்பாக்கிங்கண்ணா. பாருங்க, அவன் வச்சிருக்க டம்மி தானுங்க. தம்பியா? ச்சே, அப்படி போடுங்க. இத புறா. நாம சமாதானமாவே போயிடலாம். இங்க எவ்வளவு கொள்ளை அடிக்கிறோமோ அதுல 50-50 எடுத்துக்கலாம். 60-40. சரி, நீங்க 60 எடுத்துக்கங்க, நாங்க 40 எடுத்துக்கிறோம்.
ஆள் சும்மா தொலைதலன்னு இருக்கு. கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பாத்துக்கோ. மாமி நீங்க அழாதீங்க. நீங்க அழுதுன்னா நேக்கு அழுகிய வருது. ஐயோ, போய். அவன் என் ஆத்துக்காரையாக்கும் ஏன் சும்மா தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கேன். சேத்து சும்மா இருங்க. போடி. ரெண்டு எல்லாரையும் விட்டுட்டு இவாள வந்து பிடிச்சிட்டு நீங்க சேத்து ஆறுதலா இருக்கும். இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கணுமா? போய. நான் மாத்திரம் அந்த ரெண்டு திருடங்களையும் பார்த்திருந்தேன். நடக்கிறதே வேறையாக்கும். என்னையா பண்ணுவேன்? என்னை மட்டும் காப்பாத்துன்னு சொல்லி அவனுக்கு கால் விழுந்திருப்பேன். ஏயா அவனுக்கு மூஞ்சி பார்த்து நானே பேச முக்காட்டுக்க. நீ எதுக்கு முக்காட்டு போட்டு கத்திட்டு இருக்க? என்ன நீங்க பார்த்தேனா? என்னையா பார்த்த? அப்படியா? என்ன என்னை தூக்கத்தை எழுப்பி கேட்டாலும் கூட கரெக்டா அடையாளம் சொல்லுவேன். ரெண்டு பேரு அவ ரொம்ப பர்சனாலிட்டியா இருந்தாளா? பரவாயில்ல, பட் ஏறாஞ்சிக்கு இருக்க மாட்டானுங்க. ஹலோ, திவாலா பேங்கா? நோ, இது திவாலா பேங்க். கடைசி வரைக்கும் போதுடா. வாடா போலாம். போலீஸ் வந்துருச்சு. ஐயோ, போலீஸா? குப்புறப்படுங்க பார்ட்னர். எது குப்பர் படுக்க சொன்ன? கரடி வரும்போது மரம் ஏற தெரியாட்டி மயக்கம் வந்த மாதிரி குப்புறப்படுத்துக்கணும். நான் 3ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கேன் பார்ட்னர். அடங்கப்பா, 3ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ படிச்சிருக்கிறியா? ஆமாம் பார்ட்னர், உங்களை விட 3 கிளாஸ் அதிகமா படிச்சிருக்கேன். இந்தியாவிலேயே இதுதான் பெரிய படிப்பு பார்ட்னர். இங்க வரல. கலவரத்துல அடிபட்டு காக்காங்களே. அடி வசமாலாம் பட்டுக்கும் போல இருக்கு. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிடுமா? ஏல ஆம்புலன்ஸ் போன் பண்ணல. கோவிந்த், அப்பெல்லாம் அங்க கிடனா, இப்ப இங்க கிடக்கா. ஏல பூமி சுத்துது இல்ல. ஏல அங்க பாருல, அந்த ரூம் மட்டும் பூட்டி கிடக்குல்ல. வாழை பின்னால. ஏந்திரிங்க, ஏந்திரிங்க. பொறுப்புனது போதும், வாங்க. ஏன் எனக்கு முன்னாலே நீ பொறுக்கிட்டியா? சார், இங்க எல்லாருடைய பணம் நகை எல்லாம் திருட்டு போயிடுது. எப்படியாச்சும் நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். ஏ மூதி, எப்படியாவது கண்டுபிடினா நான் என்ன மை போட்டா பார்க்க முடியும்? யாராவது அடையாளம் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களேன். தோ இவ பாத்திருக்கா. அண்ணாச்சி நீ பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் பார்க்கல. டேய், ஜோரா 2 டீ போடுறா. நல்லா கேட்டுக்க, டீ போடு. டீ மாதிரி போடாத. பேப்பர்ல என்னங்க விசேஷம்? நான் பேப்பர் படிக்கிறதே விசேஷம் தாயா. வெயிட் வெயிட் சார், என்னங்க சார் சொன்னீங்க? நான் படிக்கிறதே விசேஷம் தாயா. பாரதேசி குடா எடாத வடையும் குடா போடா. படிக்க தெரியுமா உனக்கு? தெரியாது. அப்புறம் என்ன பண்றதுல? சும்மா பாக்குறேன். அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றியா? மானத்தை வாங்காதப்பா. ஸ்பெஷல் டீ சொல்லிருக்கேன். ஹவாலா பேங்கில் கொள்ளை. பிரபல பைனான்சியல் லாலா சேட் கொலை. ஓ, ரூபாய் 75 லட்சம் மதிப்புள்ள வைர நகைகள் திருட்டு. கைரேகை மற்றும் முக்கிய தடயங்கள் கிடைத்துள்ளன. பார்ட்னர், என்ன டீ கிளாஸ் எல்லாம் லுங்கில வாங்குற? இனிமே நம்ம கைரேகை எங்கேயும் பதியக்கூடாது. ஓ, அப்படியா பார்ட்னர்? இப்பதானே சொன்ன கைரேகை பதியக்கூடாது. அவ்வளவு புத்திசாலியா இருந்தா நான் ஏன் பார்ட்னர் உன் கூட சேர்றேன்? ஏதோ 50 100 திருடிட்டு சந்தோஷமா இருந்த உன் கூட சேர்ந்தா டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஆகலாம்னு சொன்னேன். இப்ப பில்லா ரங்கா ரேஞ்சுக்கு ஆக்கிட்டே பார்ட்னர். என்ன பார்ட்னர், நான் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கேன், நீ ஒண்ணு கண்டுக்கவே மாட்டேங்கிற. நெக்ஸ்ட் பிளான பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, அடுத்த பிளானா? போலீஸ் போலீஸ். ஐயோ, போலீஸ் பக்கத்துல வந்துருச்சான்னு திரும்பி பாருங்க. ஓ, நீ பெரிய கேடியா இருப்ப போல இருக்க. திரும்பி பார்த்தா போலீஸே மூஞ்சி அடையாளம் கண்டுபிடிச்சு புடிச்சுக்குவாங்க. நீ எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? நவர், என் வாழ்க்கையில திரும்பியே பார்க்க மாட்டேன். ரெண்டு பேரும் ஒண்ணா தான் படிச்சோம். அவன் எஸ்ஏ இந்த கார் நல்லா இருக்கு, பாதியில ஏறிக்கலாம்பா. சீக்கிரம் வண்டி எடுப்பா, போலீஸ் துரத்துதுங்களா? டேய், மீட்டருக்கு மேல எவ்வளவு வேணாலும் போட்டு தர. வண்டி ஏறா. டேய், எட்ரா வண்டியா. அப்ப நான் யாருல? தெரியாதுல. போலீஸ் போலீஸ். எங்க பிடிக்க? அவன் போயிட்டு 5 கிலோமீட்டர்.
என்னப்பா அது 10 பேர் படுத்துட்டு மூஞ்சில வாட்டர் விடுறாங்க 10 people under the water is coming okay நான்சென்ஸ். yes you see ஏமா இந்த மாதிரி பில்டிங் நம்ம கட்டலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம் அதுக்குள்ள அவசரப்பட்டு இவன் கட்டிட்டானம்மா சொல்றேன். தம்பி என்னப்பா சொல்றாரு? அது வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பங்களா கட்டலாம் நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அந்த பேப்பர் எங்கேயோ மிஸ் ஆகி போயிடுச்சு. அதான் கட்ட முடியாம போயிடுச்சு. இல்லைன்னா கட்டிருப்பீங்க. நிச்சயமா கட்டிருப்போம்ல. அட அவுத்துடுங்க. இருந்தாலே என்கிட்ட விளக்கமா சொல்லிருக்கண்ணா மொத்தமா பொதுக்கூட்டத்துல சொல்ற மாதிரி சொல்லாதீங்கண்ணா சரியா புரியுற மாதிரியே சொல்றேன். இந்த வீட்டை உங்க வீடா நினைச்சுங்க. ஆல் கேர்ள்ஸ் கம் ஆன். போதும். நான் பள்ளிக்கூடத்திலேயே சொன்னது இல்ல டேக் இட் இந்த கம்பிக்கோ ம் ம் எவன்டா அவன் எண்ணெய் குடிச்ச நாய் மாதிரி கரைக்கிறவன் அது எந்த நாயின்னு பார்த்து சீக்கிரம் அனுப்புங்க பார்ட்னர். ஏன் அது நீ செய்யக்கூடாதா நான் பிஸியா இருக்கேன்ல. ஓஹோ பார்ட்னர் நம்மள மாதிரி பிக் மேனுங்க இருந்தா 4 பெக்கெட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு டொனேஷன் பாருங்க கோவிலுக்கு நீதியும் பாருங்க கட்சிக்கு நீதியும் பாருங்க 4 கட்டை தூக்கி ஏறி ஏன் அதை பாருங்க நீங்க பண்ண கூடாதா? நான் பிஸியா இருக்கிறேன் யோ தமாசே யாருகிட்ட பேசுறத பார்த்து பேசு. பட்டை கிளம்பிடுவேன். சாரி அண்ணால். கோவிச்சுக்காதீங்கண்ணா குவார்டருக்கு மேல போயிட்டாலே குலதெய்வமே நேர்ல வந்தால் நான் இப்படித்தான் நான் மப்புல திட்டிடுவேன் ஆமா சார். போன வாரம் கூட மப்ல திட்டிட்டாரு. குலதெய்வம் கோச்சிட்டு போயிடுச்சு. இப்ப உங்க குடும்பமே வேற குலதெய்வத்தை கும்பறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. எஸ்ங்கண்ணா யோ இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். உங்க 2 பேர்த்து எதுக்காக தங்க வச்சிருக்கேன் தெரியுமா? அக்காங்களோட விளையாடுறதுக்குங்கண்ணா விளையாண்டீங்களா? இப்பதான் ஆரம்பிச்சோம். இன்னும் ஒரு ரீல் கூட முடியல. அதுங்களே கரடி மாதிரி. அடுத்த ரீல் போனா நீங்க அவுட் ஆயிருவீங்களாப்பா? ஏப்பா சிட்டிலேயே ரொம்ப சென்ட்ரான இடத்துல இருக்கிற பேங்கா பார்த்து பட்டப்பகல நுழைஞ்சு பல லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கீங்க. என்னடா ஓ நட்ட நடிச்சாமத்துல லாலா சேட்டை போட்டு தள்ளிட்டு அவங்கிட்ட இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ கொள்ளையடிச்சிருக்கீங்க. ஐயோ கொலை பண்ற அளவுக்கு நாங்க குடும்பக்காரவங்க இல்லைங்க. பாருங்க நாங்க இன்னும் ஆஃப்டர் ஹவுஸ்லயே இருக்கோம். ஆமாங்கண்ணா கரெக்ட். ஆனா நீங்க பண்றதுல புல்டோசர் வேலையில இருக்கு. இத பாருப்பா இது வரைக்கும் எந்த கொலைகாரனாவது தான் பண்ண கொலையை தான் பண்ணணும் ஒத்துருக்கானா? நோ ஹிஸ்டரி டேக் அப் அதனால நீங்க பண்ண கொலைகளுக்கு எப்படி இருந்தாலும் தூக்கு தண்டனை கிடைக்கத்தான் போகுது. அதை விட இந்த பங்களா காரு சொத்து சுகத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வச்சிடறேன். எனக்காக ஒரு சின்ன கொலை பண்ணுங்கப்பா. ஸ்மால் மர்டர். ஏப்பா உனக்காக ஒரு கொலை அந்த நிக்கிறான காட்டு போறேன் அவனுக்காக ஒரு கொலை ஆதம்பாக்க அலமேலுக்கு ஒரு கொலை நுங்கம்பாக்க நூர்ஜகானுக்கு ஒரு கொலை இது என்ன நேர் விருப்பமாயா சாரி சார். நீங்க தப்பான ஆட்களை செலக்ட் பண்ணிட்டீங்க. நாங்க வரோம். ஒரு நிமிஷம். டேக் திஸ் போட்டோ. கூப்பிட்டீங்களா? அந்த போட்டோ வர்றேன். பார்ட்னர் 50-50 25 தான் இருக்குது. இந்தா இந்தா வா. என்ன அவங்க பாட்டுக்கு போட்டோ கழிச்சு முழுங்கிட்டு போறானுங்களா? உடனே அவனுக்கு பாசிட்டிவ் தான் இருந்தானுங்க. நெகட்டிவ் ரைட் சொல்றேன் நான் தானே. பாண்டியன் டீலக்ஸ் பாண்டியன் வேலையை காட்டிடுவோமா? கேட்ச் அப்படி போடல. கேட்ச்னா இதாம்ல கேட்ச். தெண்டுல்கரே தோத்தான் போ. சூப்பர் பஞ்சில ஏறி மிதில பிராவண குத்துல ஏலே காரமலை பேஞ்சா அதை புடிச்சிட்டு ஆகாசத்துக்கு ஏறவன்ல இந்த பாண்டியன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஏரியாவில் இருக்கிற பேங்க்ல புகுந்து திருடி இருப்பீங்க. அதுவும் பட்ட பகல்ல. ராத்திரில போனா பேங்க் பூட்டி இருக்கும். அதான் பகல்ல போனோம். அதுவும் இல்லாம நடு சாமத்துல கொலை பண்ணிருக்கீங்க. நடிச்சாமத்துல கொலை பண்ணாம பகல்ல யாராவது கொலை பண்ணுவாங்களா டீலக்ஸ் நான் சொல்ற கேஸ்ல இவனு பேர்ல எழுதல. இல்ல கம்ப்ளீட்டா விவரமா சொல்லல. நான் எழுதிக்கல. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ரெட்ட கொலையும் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கற்பழிப்பையும் இவன் பேர்ல எழுதல. டீலக்ஸ் எல்லா கேஸும் என் பேர்ல எழுதுறீங்களே. பார்ட்னர் பேர்ல பாதி எழுதுங்க சார். ஆஹா என்ன ஒரு உயர்ந்த உள்ளம். ஏல கொருக்குப்பேட்டை கொலையும் தாம்பரத்துல தாலி எடுத்தது இவன் பேர்ல எழுதல. என்ன சொத்து எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க? மூடுல மெட்ராஸ்ல ஹவாலா மோசடி வழக்குல ஏஜென்ட் இவன் தான் எழுதல. உய்யாலா முக்காபுலா தெரியும். அது என்ன ஹவாலா? ஏல மோதி அது அந்நிய செலாவணி வழக்குல. உள்ளூர் செலவாணிக்கே வக்கில்லாம தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். அதுல என்ன அந்நிய செலவாணி? அந்நிய செலவாணினா என்ன? அதெல்லாம் டாலர் சம்பந்தப்பட்டதுல. டாலர்னா இந்த முருகன் படம் ஐயப் சாமி படம் எல்லாம் போட்டு ரவுண்ட் ரவுண்டா தூங்குங்களா அதுங்களா? விட்டா கலரா பிளாக் அண்ட் ஒயிட் கேப்பீங்களே. ஏற்கனவே பேங்க்ல கொள்ளை அடிச்சதுக்கு 7.5 வருஷம்ல. அதுக்கப்புறம் சேட்டை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் தாம்பரத்துல தாலி எடுத்தது, கொருக்குப்பேட்டை கொலை வழக்கு எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கோர்ட்ல போய் நின்னா தூக்குல தொங்குறது நிச்சயம்ல. பார்ட்னர் என்னது நாக் அவுட்?
இமேஜினேஷனா? இல்ல பார்ட்னர், ரியல் ஃபீலிங். பேசாம அந்த தாடிக்கார சொன்னதுக்கே ஒத்துக்கலாம் போல் இருக்கு. அது தர்மமாகாது பார்ட்னர். தர்மத்துக்கு தான் கொடுத்தானுங்களே. இல்ல அங்க என்ன பாக்க சொல்லு. இல்ல பாத்துட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ள அவசரப்படுது. ஆ. பிக் பாக்கெட் வடிவேல 5000, சரி. பிளேடு பைக்கெட் 3000, சிக்கல. ராயபுரம் ராமு 3000, அந்தால. சிந்தாரிப்பேட்டை சிங்க 1000, மேல. கோடம்பக்கம் 3000. தெரியல. என்னடா இது மளிகை கடையில லிஸ்ட் போடுற மாதிரி போட்டுருக்கானுங்க. அண்ணாச்சி யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? சார் யாருங்கிறத விட உள்ள இருக்கிற சரக்கு என்னங்கறத பாருங்க. அண்ணாச்சி என்ன நினைச்சு கட்டுக்கிட்டா இருக்கு? ரொம்ப நாளா நீ டீலக்ஸ் பாண்டினாவே இருக்கிற, உன்னை சூப்பர் டீலக்ஸ் ஆகிறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க அண்ணாச்சி, உங்களுக்கு நான் என்ன தெரியும் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு பெட்டி தர்றேன். தெரியுங்க அண்ணாச்சி. செத்து போறீங்களா? அண்ணாச்சி, நீ இப்படி சொல்றீங்க? ஏன்டா பயந்து சாகுற? உள்ள 2 பேர்த்த கட்டி வச்சு அடிக்கிறீல, ஆமாங்க அண்ணாச்சி. அவனுங்களை வெளியில விடு. ஹாய் கேர்ள்ஸ், உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். ஓகே. மை குட்னஸ், எம்ப்ராய்டரி போடுறியா? போடு போடு, எப்பவும் ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும். இவளை பார்த்தா கொஞ்சம் கோஆபரேட்டிவா தெரியுது. என்னது? காத்து போச்சு. திஸ் இஸ் கேஸ் ட்ரபிள். ஏய், இது ஆம்பளடி. டிரைவர், வண்டி நிறுத்து. டிரைவர், வண்டி எடு. நம்ம வண்டி ஏறிட்டாங்க. நீங்களா பொங்கலுங்களா? சரிங்க, சத்தம் போங்கடி. ஹை, நம்ம காரு. பாப்பா, தாத்தா, என்னது? இன்னைக்கு நம்ம ஊர் கரடி கிளப்ல ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்தினாங்க. அதுக்காக நான் பொம்பளை வேஷத்துல போனேன். திரும்பி வரும்போது ரோட்ல திரிஞ்சுகிட்டு இருந்த எல்லாம் என் மேல குபீர்னு பாஞ்சு கொதறிடுச்சும்மா. நான் நம்ப மாட்டேன். வாங்க, முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். நான் பின்- சே, 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 வாங்க. ரொம்ப தள்ளாதம்மா, நெருங்கி உட்காரு. ஐயோ, தாத்தா மேல உட்காந்துட்டீங்க. சீட்ல உட்காருங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? சாரி, நாங்க போயிட்டு இருக்கோம். இட் இஸ் ஓகே. நீங்க போய் பண்ணிட்டு மெதுவா வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். ஹெல்ப்பா? பார்ட்னர், இத்தனை பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுமா? இப்ப நம்ம ஃபைட் பண்ணி ஆகணும். ஜனங்க எதிர்பார்க்கறாங்க. ஃபைட் பண்ணலாங்கறியா? பின்னர் Coca-Cola. this is wrong. நான் என் கடமை தான் செஞ்சேன். ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ் எந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் நான் இதே தான் செஞ்சிருப்பேன். இதோ அட்ரஸ் கேட்டீங்க. அது ஃபைட்ல மிஸ் ஆயிடுச்சு.
பரவாயில்ல. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். சாரி, எந்த கைமாறு எதிர்பார்த்து நாங்க இந்த உதவியை செய்யல. கைமாறா வந்திருக்கிற மேட்டர் தெரிஞ்சா விளக்குமாறு தான். என்ன அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு? இந்த பாசி புடிச்ச பாட்டு யாரு? பாட்டியா? நான் இந்த பாப்பாவோட தாத்தா. என்ன விஷயமா மலையேறி வந்திருக்கீங்க? ஒரு இன்டர்வியூ. இன்டர்வியூ? Yeah. எந்த எஸ்டேட்ல? நோ 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 நோ, எந்த எஸ்டேட் நாங்க சொன்னோம்னா அந்த எஸ்டேட்டுக்கு நீங்க போன் பண்ணி எங்களை பத்தி ரொம்ப 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 உயர்வா சொல்லி ஈஸியா வேலை வாங்கி கொடுத்துருவீங்க. எந்த ரெக்கமெண்டேஷன் வேலை கிடைக்கிறது எங்களுக்கு பிடிக்காது. உண்மையான திறமைக்கு தான் மரியாதை கிடைக்கணும். ரசா, ஐயா, எப்படிப்பா கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அடிச்சு விடுற? ஆல் பழக்க தோஷம். மைண்டன் பண்ணிக்குமா? ஓகேமா. சுமாரா. அதுக்கு இல்ல, நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். தயவு பண்ணி சொல்லுங்க. ஊட்டியில பிச்சை எடுக்கிற மாதிரியே 2 கையை நீட்டுறான். சொல்லிருப்பா. டாடா, பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல நாங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸா? அது எங்க கம்பெனி. ஆனா உத்தியோகம் ஆபீஸ்ல இல்ல, வீட்ல தான். நீங்க ஹவுஸ் மேனேஜர், ஆஹா. நீங்க பாப்பாவுடைய பர்சனல் பாடி கார்டு. ஏன்பா இங்கே எக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்பதான்ப்பா நம்புவானுங்க. ஓ ஓ, இந்தாங்க, இதான் என்னுடைய அட்ரஸ். நாளை காலையில நீங்க 2 பேரும் நேரா வீட்டுக்கு வந்து டியூட்டில ஜாயின் பண்ணலாம். பாய். ஏய் ஸ்டாப். மூஞ்சி காட்டு. பாத்தர் இவனுக்கு பணம் ஏன் கொடுக்கற. partner? அடிக்கிற மாதிரி பாரா பண்ணா மூஞ்சிய குத்திட்டான். மூஞ்சில கைய வைக்க. போடா. ஒரு 50 ரூபாய் பணம் கொடு. போ. போடா. ஓ, போட்டாங்க. ஏன் பாத்தர் இவன் அடிக்கிற? அந்த பொண்ணு மேல என்ன தள்ளி விடுறானா, இவனே போய் விழுந்துட்டு இருக்கான். இவனை சமாளிக்கிறது எனக்கு பெரிய விஷயமா போச்சு. அட நாயே, நாங்க பிக்கப் பண்ணலாம்னு நினைச்சா நீ பிக்கப் பண்ண. போட்டாங்க. ஆ, போலாமா? பாத்தர் என்ன அந்த பக்கம்? எப்படி போறது? இந்த பக்கம். நீதான் அட்ரஸ் துப்பி தூக்கி போட்ட, என்ன பண்றது இப்போ? தெருவாலே வா. ஐயே, என்னப்பா காலங்காத்தால நம்மள வர சொல்லிட்டு கிளம்ப போய் சேர்ந்துட்டான் போட்டு. அன்னைக்கே பணத்தை தூக்க வேண்டியதாயிடுச்சே. பாத்தர், நான் சினிமாவில தான் ஊட்டியை பாத்திருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். கொஞ்ச நாளைக்கு ஜாலியா ஜில்லுன்னு இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள கிளம்ப போயிட்டான். டோன்ட் ஃபீல் மா. வேண்டாமா? ஓகேப்பா. லெட்ஸ் கோ. என்னப்பா தமிழ்நாட்டு மியூசிக் போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க. ஆடாதீங்க பார்ட்னர். வேண்டாம், டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஐ டோன்ட் கேர். எவன் என்ன பேசாலும் எனக்கு கவலை இல்ல. மியூசிக் சவுண்ட் கேட்டாலும் நான் ஆடுவேன். அது என் பிளட்டோட பிளட் கலந்து விட்டது. இந்த ஊட்டிக்குள்ள இருக்க 2 ரவுண்ட் ஏத்திட்டு ஆடினா எப்படி இருக்கும்? ஏத்திட்டு ஆடு. கம்மியா கம்மு. இதுக்கு மேல ஆடாம இருக்க முடியாது. ஆடு. அச்சக், அச்சக், அம்மாளே, அச்சக். என்ன சொல்லிட்டு நீ ஆடிட்டு இருக்கிற? நானும் அதே பிளட் குரூப் தானே. போடு. அம்மாளே, அச்சக்கே. அம்மாளே. அல்லேக், 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 அல்லேக். அக்கா. ஐயோ, அதுக்கு ஆடுறத நிறுத்துப்பா. அவரை நிறுத்த சொல்ல, அப்பதான் நான் நிறுத்துவேன். அடிக்கிறது நிறுத்தியா? நீ வேற நிறுத்தியா? நிறுத்து. ஸ்டாப் இட். கந்தனுக்கு கடம்பனுக்கு எப்படி நீங்க அதை டீசென்ட்டா நடி. ஃபாலோ மீ. டீசென்ட்ட பத்தி நீ சொல்றியா? நிறுத்துக்கடா, நிறுத்துடா. வணக்கம். குட் மார்னிங் சார். சிங்க் ஆக மாட்டியா? குட் மார்னிங் ஆண்டி. வெரி குட் மார்னிங் ஆன்ட்டி. இப்ப மட்டும் சிங்க் ஆகுற? முடி நரைச்சாலும் பொம்பளை தானப்பா. ஏங்க யார் இவங்க? நான் சொல்லல, ராஜா ரஞ்சித். அவங்கதான் இவங்க. அவங்களா? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிடுங்க. ஆமா, இது பெரிய ஆர்மி டியூட்டில ஜாயின் பண்றதுக்கு. அம்மா, இதுவரைக்கும் நான் சினிமாவிலையும் கேலண்டர்லயும் தான் மகாலட்சுமியை பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்குதான் அந்த மகாலட்சுமியை நேர்லயே பாக்குறமா. போட்டு தாக்குடா சாமி. Is it? யா, I look like Mahalakshmi. கிழவிக்கு லொல்ல பாடுறா. ஐயோ, எங்க கல்யாணத்தும் போது நீங்க பார்க்காம போயிட்டீங்களே. அப்ப நாங்க பிறக்கலைங்க. அது ஏன் தப்பு இல்லைங்க. அப்ப இவ ஜோதி லட்சுமி மாதிரி இருப்பா. ஐயோ, இப்ப மட்டும் என்ன, அவங்க மக ஜோதி மீனா மாதிரியே இருக்காங்க. Really? யா, I like you. யுவர் ஒய்ஃப்? Yes. ஐ லைக் இட். நான்சென்ஸ். இந்த தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே. நீதான்டா அனுப்புன. அரகர அரோகரா. ஏன்டா பழனிக்கே கேக்குற மாதிரி கத்துறீங்க? உணர்ச்சி வசப்பட்டு மேட்டர் லீக் பண்ணாதப்பா. நான் யதார்த்தமானவப்பா. நான் மட்டும் என்ன கேப் மாரியா? அத நான் சொல்லணுமா? சித்தப்பா, இவர்தான் நேத்து ரவுடிங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினாரு. ஏன்? அவனுல நான் அடிச்சு போட்டேன். சும்மா கூட இவன் நின்னா. No. தம்பி, நீங்களா என் பொண்ணை காப்பாத்துனீங்க. அந்த முருகனா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வாங்க முருகா. சின்ன முருகனா பெரிய முருகனா? ரெண்டு முருகனும் வாங்க. அப்ப முருகாஸ். முருகா, கூலிங் கிளாஸ் கழட்டுற, முருகன் கோச்சுக்கு போறேன். முருகனை குளிர்ச்சியா பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் கூலிங் கிளாஸே போட்டிருக்கேன். கடவுள் விஷயத்துல காமெடி பண்ணாத, கழட்டுற. சரி, பாதி கழட்டுறேன். என்னையா முணுமுணுக்கிற? காட் லாங்குவேஜ் பேசு. கண்டுக்காத. எப்படி சென்டிமெண்டா போட்டு அஸ்தனம் பாத்தியா? அசத்து. தம்பி, 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது திடீர்னு 3 நாள் நடக்க முடியாம போயிருச்சு. அப்ப முருகா, நான் பழனிக்கு நடந்தே வர அப்படின்னு வேண்டிட்டேன். அப்ப இருந்து 20 வருஷமா வருஷம் பழனிக்கு நடந்தே போயிட்டு இருக்கேன். ஏயா, 6 மாசத்துல எந்த குழந்தையாவது நடக்குமா? என்ன வேண்டுதல் இது?
20 வருஷமா எவனுமே கேட்காத கேள்வி ஏன் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ற? 2 காம் ஃபாலோ பண்ணு. Okay. இவள நான் கொலை தானே பண்ண சொன்னேன், நீ காப்பாத்துறேன். நீ கூட தான் பழனிக்கு நடந்து போறேன்னு வேண்டிக்கிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போய் அதுக்கப்புறம் சொகுசா கார்ல ஏறி போயிருது இல்லையா? அந்த மாதிரி தான் இங்க வந்து தங்கறது ஒரு சின்ன லீடியா. முருகா இந்த முருகனா அந்த முருகனா? அடியேன் ரொம்ப நேரம் வெயிட்டிங். எனக்கு பிரசாதம் இல்லையா? இந்த பையையே வேண்டாம் முருகா. போற வழியில எவராவது வந்தா மூஞ்சில எடுத்து போடு. ஆன்ட்டி ஆ, நான் போயிட்டு please வரேன். come. ஆன்ட்டி மாமா போயிட்டு வர்றேன். ஜனங்களே போயிட்டு வர்றேன். போயிட்டு வரேன். வாங்க வாங்க. யோ, Baby. போனா தான் வர முடியும். இங்கேயே நிக்கிறிய போ. முருகா ஏமாத்துறா 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 ஏமாத்துறா. பார்ட்னர் கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க பார்ட்னர். தரையில நடக்கிறவன பாத்திருக்கேன், கொஞ்சம் லொல்லு அதிகமானா தலைகீழா நடக்கிறவனையும் பாத்திருக்கேன். இது என்ன பிளாட்ஃபார்மா? சோஃபா பார்ட்னர், இறங்குங்க பார்ட்னர். யாராவது கிராஸ் பண்ணா அவனை குனிய சொல்லி அவன் மேல கால் வச்சு தான் இறங்குவேன். இங்க குனிய பெருமாள் எவனா இருக்கீங்களா வந்து குனியறதுக்கு? பார்ட்னர் பார்ட்னர் இந்த தாடியை கொஞ்சம் குனிய சொல்லுங்க, நான் கால் வச்சு இறங்குறேன். குழந்தை மாதிரி கெஞ்சுறாரு, கொஞ்சம் குனிங்களேன். கொலை செய்யறதுக்கு இந்த நாய்களை கூட்டு வந்ததுக்கு பேசாம நான் தற்கொலை பண்ணிருக்கலாம். என்னைய காதை கடிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா, நீ படி. படிக்கிற. பிரபல கோடீஸ்வரரின் மகள் கொலை. கொலை செய்தவர்களுக்கு வெறும் 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. கொலை செய்ய தூண்டியதோடு கொலைக்கு உடந்தையாக இருந்த பெண்ணின் சித்தப்பாவுக்கு தூக்கு. டேய் போய் குனிடா. என்ன சித்தப்பா அது? என்ன விளையாட்டு? இது வந்துமா பச்சை குதிரை தாண்டுற விளையாட்டு. மேனேஜர் தான் சொல்லி கொடுத்தாரு. ராஜா, நாம 2 பேரும் பச்சை குதிரை தாண்டுவோமா? இது ரொம்ப ரிஸ்க். இந்த விளையாட்டு வேண்டாம். நாம எல்லாருமே வீட்டுக்குள்ள விளையாடுற மாதிரி ஒரு இன்டோர் கேம் இருக்கு. வாங்க அதை விளையாடலாம். பொறைக்கு பசங்க. ராணி சேர்ந்துருச்சு, கூட இருக்க ஜோக்கர் தான் இடைஞ்சலா இருக்கு. ஏப்பா கவித்திட்ட? ரம்மியே சேரலீங்க. ஆனா எனக்கு கையிலேயே ரம்மி. இதுதான் டிராப் கார்டு. இத நான் போட்டு பாப்பா எடுத்தது வையே, உடனே நீங்க 2 பேரும் அவுட். ஓஹோ, உங்க கேம் அந்த ரேஞ்சில போதா? இப்ப நம்ம விளையாட்ட பாருங்க. தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்க ஒரு சூப்பர் ரம்மி இதுதான். ஓபன் பண்ணட்டுமா? என்கிட்ட ஆல் இந்தியாவே கலக்கிற ரேஞ்சுக்கு ஒரு கார்டு இருக்குது. ஓபன் பண்ணட்டுமா? என்ன ஆளாளு கார்டு எடுத்து கவுத்துறானுங்க. நம்மள போலவே கார்டுல போட்டா வச்சு செட் பண்ணிருப்பானுங்களோ? இருக்கும்டா. நாட்டுல கோயில் இல்லாத ஊர் உண்டு, பள்ளிக்கூடம் இல்லாத ஊர் கூட உண்டு. ஆனா நம்மளுக்கு செட்டப் இல்லாத ஊரே இல்லையே. அப்ப யாரா இருக்கும்? உன் தங்கச்சியா இருக்குமோ? அவ கூட இப்படி வைக்கப்பட்டது இல்லடா. அவரு கடுக்குன்னு ஏன் கடிக்கிறீங்க? காடை போடுங்க. நானு டிராப். ஏ எனக்கு வந்து அமெரிக்காவில இருந்து அர்ஜென்டா ஒரு கால் வரும். கால் மட்டுமா வரும்? கை வரும், வாந்தி வரும், பேதி வரும். அம்மா, அமெரிக்காவில இருந்து வர்ற கால்ல இங்கிலீஷ்ல பேசணும். நீ வாமா. நான் விளையாடணும் சித்தப்பா. ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. வாமா. ஓ, வாங்க சித்தப்பா. வயித்த கலக்கிருச்சா? அதுல என்ன போட்டாடா ஒட்டி வச்சிருக்கீங்க? நீ பாத்ரூம் போயிட்டு வா சொல்றேன். இந்த போட்டோவை பார்த்தேன்னு வையே, உன் லைஃப்ல பாத்ரூமே வராது. ஏன்பா, ஆ, அது என்ன தமிழ்நாட்டையே கலக்கிற சூப்பர் கார்டு? கரெக்ட். இது சரி. உன் கார்டுல என்ன? இதுவும் ஆல் இந்தியாவை கலக்கிற கார்டு. ஆமா, திருப்பதி இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. இத பாக்கெட்ல வச்சுக்க, இதையும் பத்திரமா வச்சுக்க. இந்த கார்டை வச்சுதான் நம்ம அடுத்த சீனை மூவ் பண்ணணும். அப்படியா? அப்போ ஓகே. போட்டோ தமாஸ்காரன் பாக்கெட்ல தான் இருக்கு. இன்னைக்கு நைட் இருக்குடா அவனுக்கு ஒரு தமாஸ். ஆடுறா. இந்த சட்ட பாக்கெட்ல தான் நான் வச்சேன். இன்னும் இந்த நாத்தனா இருது. நீங்க அதை அங்க வச்சிருக்கிறியா? எங்க வச்சாலும் சரிடா. உன்னையவே ஒரே அமுக்குடா குப்பா. வில்லாதி வில்லா, உன்னை பிரியா கிட்ட மாட்டி விடுறதுக்கு மேட்டரே கிடைக்காம இருந்தது. ஆனா இப்ப தாடியும் லேடியும் சேர்ந்த போட்டோ கிடைச்சிருச்சு. சேட்டு கொலையார போட்டோவை நீ பிரியா கிட்ட காட்டினீன்னா, இந்த போட்டோவை நாங்க பிரியா கிட்ட காட்டி உன் மான மரியாதை எல்லாம் வாங்கிடுவோம். எப்படி? பிளாக்மெயிலா? யா. பழிக்கு பழி, நெகட்டிவ்க்கு நெகட்டிவ். அப்பா இந்த போட்டோவை தயவு செய்து என் பொண்ணுகிட்ட காட்டிடாதப்பா. அந்த போஸ்ட் நல்லா இருக்கு. அப்படி நில்லு. பாட்டர் பாட்டர் கொஞ்சம் இரு. அப்படியே அந்த பக்கம் போயிட்டு என்ன கும்பிடுற மாதிரி ஒரு இருக்கும். ஐடியாமா அது? வா கும்பிடு கும்பிடு. அங்க அவன் மேல கை Don't போடுறான். touch. என்னப்பா இது? யதார்த்தமா கை எடு போட்டு எடு கும்பிடு. கும்பிடு. கால்ல விழுந்தா நல்லா இருக்குமே. அப்படியா? கால் விடு. மூஞ்சி தெரியலப்பா. அப்படியா? இருந்தா தானே தெரியறதுக்கு.
ஏப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க 2 பேரும் எங்கிட்ட வேலை செய்றீங்களா இல்ல நான் உங்ககிட்ட வேலை செய்யறேனா? அதுல என்ன உனக்கு டவுட்? உட்கார்ந்திருக்க போஸ்ட பார்த்தா தெரியல? ஏன் அங்க உட்கார்ந்த தலைவலி உட்காருங்க. ஐ அம் ரெடி. இடம் இருந்தா உட்கார மாட்டோமா? இத்தினோண்டு மண்டையில எத்தனை பேர் உட்காருது? சரி சரி அதை விட அக்கவுண்ட்க்கு வருவோம். ஏன் வரணும்? அக்கவுண்ட்ஸ் பார்த்தா தெரியாதா? ஏகப்பட்ட கமிஷன் அடிச்சிருப்பீங்க போல இருக்கே. வீடே நம்மளுதுன்னு ஆயிடுச்சு. இல்ல சில்லற கமிஷன் இருக்கு. உன் பாக்கெட்ல நீயே திருடுவியா? உனக்கெல்லாம் அறிவே இருக்காதா? உன் ஃப்ரெண்டு தானே? என்னடா ஆன்ட்டி என்ன நோண்டி? பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டிட்டு வர சொல்லி எங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட். கரும முடிச்ச நாய் நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இத போட்டுட்டே அலையுது. சார் நீங்க போட்டுங்க சார். நீங்க கண்ணு தெரியாம தானே போடுறீங்க. பரவாயில்ல அது இருக்கட்டும். டேய் அந்த பணத்தை ராஜா கிட்ட கொடு, அவங்க கொண்டு போய் பேங்க்ல கட்டிட்டு வரட்டும். ஆன்ட்டி டேய் ஓவர் ஆக்ட் பண்ணாத, கொன்னே போடுவேன். பொட்டி குடுறா. பார்ட்னர், பெட்டியை திறந்து உள்ள பணம் இருக்கான்னு பாருங்க. ஏப்பா என்ன ஏன்பா? எம்டி பாக்ஸ் கொடுத்துட்டு 2 பேரும் பணத்தோட ஓடிட்டாங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நீ என்ன ஆளு? ஓபன் த பெட்டி. பார்ட்னர் ஃபுல் கேஷ். என்ன அது எங்களமா நீ ஜென்டில்மேன் ஆயிட்டியா? க்ளோஸ் த பாக்ஸ். பெட்டி எடுத்து வேன்ல வைங்க. போங்க. யோ குறுக்க காலை வச்சுட்டு போனா எப்படியே போறது? போப்பா அப்படியே உட்கார, ஆஞ்சநேயர் மாதிரி இருக்க. போங்கடி போங்க. இந்த குதிரையை நான் எங்கேயோ பாத்துருக்கேன்னு. ஊட்டி ரேஸ்ல ஓடும்போது பாத்திருப்ப. எலே பாண்டியன் டீலக்ஸ் பாண்டியன். ஏல 2 கலரும் மாத்திட்டேன்ல. இந்த மூஞ்சி எங்கேயோ பாத்துருக்கேன்ல. கை எடுத்துட்டு பாருங்க, கவுண்டமணி மாதிரியே இருக்கும். இந்த மூஞ்சி எங்கேயோ பாத்துருக்கேன்ல. அந்த கையை எடுத்துட்டு பாரு, அப்படியே பார்த்திவன் மாதிரி இருக்கும். யாருட்டுல உங்ககிட்ட சாரமழை பெஞ்சா அதை புடிச்சிட்டு ஆகாசத்துக்கு ஏறவில்லை இந்த டீலக்ஸ் பாண்டியன். அப்ப கோடமழை பெஞ்சா கோட்டை அடிச்சுட்டு குப்புறப்படுத்துவாரு. கிண்டலால பின்ன சுண்டலால மெட்ராஸ்ல பேங்க்ல கொள்ளை அடிச்சுக்கிறீங்க, ஒரு சேட்டை கொலை பண்ணிக்கிறீங்க. இங்க வந்து யார் வீட்ல என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிக்கிறீங்களே. அத நீயே கண்டுபிடில. ரோக் யா ஸ்கவுண்டர். தேங்க் யூ. இப்போ போய் இந்த மேட்டரை வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்றேன். போடா போய் சொல்றா. ஓடுதான் அவன் யாருல? அவன் தான் எங்க பாஸ்ல. அவனை போய் புடில. சுடுல. எதையாவது ஒண்ணு சொல்லுல. புடிச்சு சுடுல இல்லாட்டி சுட்டு புடில. ஏய் ஓடாதவே நில்லு. இல்ல என்ன கையை கீழ வச்சிட்ட? குற்றவாளியை முழங்காலுக்கு எல்லாம் சொல்றோம்ல, அதான் சட்டம். எல்லாரும் ஓடு. ஐயோ கிழவு கழுத்துல குண்டு வாங்கிட்டேல. என்ன மாட்டி விட்டு போயிட்டீங்க. கிழவு தாண்டிட்டானே. வேற போயிடுச்சல. ஐயோ எவ்வளவு முயற்சி பண்ணியும் இவர் உயிரை தான் காப்பாத்த முடிஞ்சது, குரலை காப்பாத்த முடியல. குரலை காப்பாத்த முடியலையா? ஆமா, இவர் பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம். ஒரு நாளைக்கு 7 பாட்டு பாடி கிழிச்சிட போறாரு. தொண்டையில பாஞ்ச தோட்டா தொண்டையிலேயே இருக்கு. இனிமே இவரால பேசவே முடியாது. சாரிங்க. பெரிய சொல்லின் செல்வரு. பேசிட்டாலும் பேச்சு வன்மையில நாட்டையே திசை திருப்பி விட்டுருவான். இவெல்லாம் என்னைக்கு பேசி இருக்கிறான்? அப்படியே பேசினாலும் செல்பெடுக்காத கார் மாதிரி டுரு டுருன்னு உருமுவான். ராஜா, தாத்தாவுக்கு எப்படி இப்படி ஆச்சு? எனக்கு எப்படி தெரியும்? இவருக்கு தானே தெரியும். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? என்னப்பா அது? இல்ல இந்த குருவி சுடுற கூட்டம் இல்ல, அவங்க ஊருக்கு வெளியில ஒரு கூடாரம் போட்டிருந்தாங்க. கூடாரம் போட்டு என்ன பண்ணாங்க? கூடாரம் போட்டிருந்தாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள தாத்தா போய் அங்க ஒரு சின்ன பொண்ணு இருந்தது ஆண்டி. அதுகிட்ட கூட சிலுமசம் பண்ண ஆரம்பிச்சாரு ஆண்டி. அங்கேயும் போய் ஒரு வேலையை காமிச்சிட்டாரா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறுமிஷங்கள் பண்ணதுனால அவங்களோட பெரிய துப்பாக்கி எடுத்து டுமில் 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 சுட்டாங்க. ஆமா ஆண்டி. என்னப்பா ஃபீலிங்ல பேரை மாத்திர? ஆண்டி ஆண்டி இவர் பண்ண வேலைக்கு தொண்டையில சுட்டு கூடாது. மண்டையா? இது மண்டையா? பரதேசி திருவோட்ட கவுத்து வச்ச மாதிரி இருக்கு. ஏன்பா நக்கல் பண்ற இடமா இது? ஃபீலிங்ஸ் பண்ற இடம்பா. லேடிஸோட ஃபீலிங்ஸ் நோட் பண்ணு. அவ்வளவு பெருசா நோட் பண்ணாத, அங்க இருந்தே நோட் பண்ணு. ஆண்டிமா, இவரால ஒரு சின்ன ஃபீலிங் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. பழைய செருப்பு கடிச்சிட்டா கூட ஓன்னு அழுதுவாரு. ஓன்னு அழியா? ஐயே, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் தேவை. எல்லாரும் வெளியில போங்க. நாங்க வெளிய போயிட்டா மட்டும் பொழைக்க போறோம். வெளியில போங்கன்றல. போய் சொல்றாங்கல்ல, வா போலாம். ஏய் ஸ்டூபிட், வெளிய போ. நச்சம்மா கோவிச்சுக்கிறாங்க. ஒரு துப்பாக்கில எத்தனை தோட்டா இருக்கும்? அடச்சி 6 குண்டு இருக்கு மேடாச்சி. ஆனா டிபார்ட்மெண்ட்ல உனக்கு கொடுத்த இந்த துப்பாக்கியில 5 குண்டு தான் இருக்கு. இன்னும் ஒண்ணு எங்க? டேய், மொத்தம் 6 குண்டு, 5 இங்க இருக்கு. இன்னொன்னு எங்கடா? அலஜி அது இன்னொரு. அந்த ஒண்ணுதான் இதுன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாதடா. பல வருஷமா நான் இதே டென்ஷன்ல இருக்கிறேன். சொல்றா. அவன் தொண்டையில இருக்கானாச்சி. யாரு தொண்டையிலடா? ஊட்டி உலகனா இருக்கான்ல, அவன் தொண்டையில இருக்கானாச்சி. பொதுவா குற்றவாளி தப்பிச்சு ஓடுனா டைய தூக்கிட்டு முதல்ல வானத்தை பார்த்து சுடணும். ரெண்டாவது டைய தூக்காம முழங்கால கீழே சுடணும். அதை விட்டுட்டு நீ தொண்டையில சுட்டிருக்கியடா. சோ ஈபிகோ 555 படி இது ஒரு திட்டமிட்ட கொலை. பார்ட்னர், என்ன 555 சிகரெட் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஏதோ டக்குன்னு வாயில வந்தது, கப்புன்னு ஊதிட்டேன்.
ஆமா ஊட்டி உலகம் தான் சாகலையே. சும்மா ஒரு பில்டப் பண்ணேன். பண்ணு சோ இந்த கொலைக்கு ஒரே சாட்சி, ரெண்டே சாட்சி, த கிரேட் டாடா பிர்லா. டிசைட் மேன். ஒன்னு தூக்குல தூங்குறியா இல்ல தூத்து குடிக்க போறியா? அண்ணாச்சி நான் தூத்துக்குடிக்க போய் கிறிஸ்டல் வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கிறேன் அண்ணாச்சி. கிறிஸ்டல்னா அண்ணாச்சி உப்ப கிறிஸ்டல் தான் சொல்லணும் அண்ணாச்சி. ஏன் உப்புன்னு சொன்னா கரைஞ்சிருவேடா.